தலை குனிஞ்சு படிச்சா மதுரைன்னு அண்ணே. மதுரையில பிரசித்தியான ஆலயம் இது. அது அன்னை மீனாட்சி தானே. மீனாட்சி அம்மா எப்ப யாருக்காக சமையல் வேலை பார்த்தாங்க சொல்லுங்க. அப்படிங்களா? ஏட்டி புட்டியான கேள்வி. எது ஏட்டி புட்டி? சாமி போய் எப்படிமா சமையக்காரியா? அது எப்படி மண்ணாடு தொட்டு நாக்கல வச்சு போன சரியான கேள்வி. நாங்க கேட்ட தப்பான கேள்வியா? அதுவும் பெத்த தாய் பெண்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மண்ணாடு பதில் இருந்துச்சுல இருக்குல்ல விஷயம் இருந்துச்சுல. இப்ப நான் பதில் சொல்லலைன்னு என்ன இருக்கா பக்கத்துல இருக்கு கேவலப்பட்டு நிக்கிறதா? இன்னைக்கு இந்த அண்ணன் என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு என்னை பத்திப்பா? என்னப்பா சிவரஞ்சனி இதுக்கு பதில் சொல்லல சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல சொல்லுங்க. அம்மா மீனாட்சி எப்ப யாருக்காக சமையல்காரியா ஆனாங்க சொல்லுங்க. தெரியல படக்கணும். முதல் கேள்வியிலே முடிச்சுட்டு உள்ள வருங்க. அடுத்த வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். இல்லை ஏதாவது ஒரு தொடர்பு படுத்தி பேசணும். அம்மா மதுரையா புதுக்கோட்டையா? நான் உன்னை தொடர்பு படுத்தி பேசினா ஒரு கதையை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கட்டி அப்படியெல்லாம் முட்டத்திலே விழுந்த மாதிரி ஒரு கேள்வியை கட்டி பதில சொல்லுங்க. தொடர்பு படுத்தாம நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? அப்படி கேட்டா என்ன தப்பு? மதுரையினாரு மதுரையில பிரசித்தியான கோயில் எது? மீனாட்சி. எனக்கு எப்பயுமே வளவள நொலாம் பேசினா பிடிக்காது. சட்டு சட்டுன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா ஒரு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு வச்சுங்களேன். அங்க இருக்கக்கூடிய மீனாட்சி அத்தாளுக்கு தினமும் நெய்வேத்தியம் பண்றது ஒருத்தர் அர்ச்சகருடைய வேலை. அதாவது ஒரு சமையல்காரர் அவர் என்ன பண்றாருன்னா தினமும் அம்மாவுக்கு அங்கதான் அவர் காலையில எந்திரிச்சு சமைச்ச அந்த நெய்வேத்தியங்களை தான் கொண்டே அம்மாவுக்கு சமையல் படையல் பண்ணணும். அப்போ ஒரு நாள் இது தினமும் வழக்கமா வச்சுக்கிறதுக்காக ஒரு நாள் அவருக்கு அசதியா இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பணியாட்கள் கூப்பிட்டு சொல்றாரு, பா எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன், அதனால காலையில விடியற் காலையில் வெள்ளனா எழுப்பி விட்டுருங்க, அம்மாவுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு படையலுக்கு சரி ரெடி பண்ணணும் சார், அதாவது தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுத்துறாரு. படுத்த உடனே கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுது. அப்ப அரசர்கள் இருந்து அங்க இருந்த அரசர் அனுப்பிடுறாரு ஆட்களை, போய் ஐயா படையலுக்கு உண்டானது பூரா சரியாயிருச்சா, போய் கூட்டிட்டு வாங்க அவரை கொண்டாந்து இந்த சாமிக்கு படைக்கணும் அப்படிங்கிறார். இப்போ மன்னர்கள்லாம் போறாக. போன உடனே இவர் தூங்கிட்டார். மன்னர் அனுப்பின அந்த ஆட்கள் பூரா வேலையாட்கள்லாம் போறாக. போய் அவர் படுத்துருந்த அந்த இடத்துல இருந்து எல்லா நெய்வேத்தியங்களும் தயார் நிலையில இருக்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இவர் எழுப்பி விடுறாங்க, ஐயா வாங்க நீங்க செஞ்சதெல்லாம் போது போய் அம்மாவுக்கு வச்சு படைக்கணும்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா நம்ம தூங்கிட்டா நம்ம ஆளுகளை எழுப்புறோம்னா எழுப்பல, இது எப்படி சரியாச்சுன்னு தெரியல இவருக்கு. போனா அங்க போய் சாமி கிட்ட போய் நெய்வேத்தியம் பண்ண போகும்போது கதவை திறந்து அந்த திரையை திறந்து உள்ள பார்த்தா மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தியை காணோம். இவருக்கு அதுவும் புரியல. என்னடா நம்ம இங்க நெய்வேத்தியம் படைச்சது யாருன்னு சமைச்சது யாருன்னு நமக்கு தெரியல, இங்க வந்து பார்த்தா மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தியையும் காணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பத்தான் அசரீரியாக அன்னை மீனாட்சி தேவி ஒரு வார்த்தை சொல்றா, என்னுடைய பக்தன் ரொம்ப எனக்காக தினமும் அந்த நெய்வேத்திய படையங்களை அந்த பண்டங்களை படைச்சு ஓய்வா இருந்த இன்று அவனுடைய தூக்கத்தை கெடுக்க கூடாதுங்கிறக்காக நான் போய் சமைச்சேன். சமைக்கும் பொழுது வெளிச்சம் வேணுங்கிறக்காக என்னுடைய மூக்குத்தி எடுத்து சமைச்சு அந்த மூக்குத்தி அவனுடைய அடுப்பங்கரையில இருக்க போய் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு. அப்ப அன்னை மீனாட்சி தேவி ஒரு அந்தனருக்காக ஒரு மடப்பள்ளியில சமைக்கிறவருக்காக போய் தன்னுடைய மூக்குத்தியை கலட்டி வச்சு அந்த வெளிச்சத்துல சமையல்காரியா மாறினா. இதுக்காக தன்னுடைய பக்தனுக்காக ஸ்ரீனிவாச ஐயர் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தனுக்காக மூக்குத்தியை கழட்டி வச்சு வெளிச்சத்துல சமையல் பண்ணி அம்மாவுக்கு அம்மாவே நெய்வேத்தியம் பண்ணி ஒரு சமையல்காரருடைய அன்புக்காக சமையல்காரியா மாறினா. தினமும் எனக்கு நெய்வேத்தியம் படைக்கிறான். அவன் பக்தன் வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டான். அவனுடைய தூக்கத்தை கெடுக்க பதில் சொல்லிவிட்டாப்லேனே. ஐயோ இந்த ஊர்லயும் நமக்கு ஆகாத ஆளுக்கு உள்ள பேர் தெரியுறாங்க போலவே. ஏம்மா மரத்துகள் இப்ப கோவில் இருக்குன்னு வச்சுக்கோ, கோவில்ல மரங்கள் நிறைய இருக்கு. எனக்கு எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அவங்களே போதும் எனக்கு. ஆமா ஏமா கோவில் இருக்கா, கோவில்ல மரங்கள் நிறைய இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க உட்காருங்க பேசுங்க. என்னது கோயில் இருந்துச்சுன்னா கோயில்ல மரம் இருக்கா நிறைய? ஆமா கோவில்ல மரம் இருக்கத்தானே செய்யும், எல்லா இடத்துலயும் மரம் இருக்குது. குழந்தை இல்லாதவங்க இப்ப பழனிக்கு போறீங்கன்னு வச்சுங்க, பழனி மலையில மேலே ஏறணும்னா அந்த மலையில ஏறும்போது யானைப்பாறையில ஏறும்போது சரி இல்ல படிக்கட்டுல ஏறினாலும் சரி, மலையை சுத்தி வரும்போது பக்கத்துல இருக்க மரங்கள்ல ஒரு கையில ஓட்டிருக்க வலிவியை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா? பிள்ளை இல்லாதவங்க தொட்டி கட்டிருப்பாங்க தெரியுமா? அது நிறைய கோயில்ல தானே நடக்குது. பொதுவாகவே நான் கோவில் தான் கேட்டு இந்த கோவில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். பல கோவில்ல பல மரங்கள்ல கட்டுவாங்க. மரங்கள்ல தொட்டிலு இந்த கைகளை போட்டிருக்க இந்த வளவிகள் எல்லாம் ஏன் கலட்டி அது ஒரு சம்பிரதாயமா ஏன் போறாங்க? பிள்ளை இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்டு தொட்டில் கட்டுறாங்க. அதே மாதிரி வளைகாப்பு பூட்டணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுனால வளைகாப்பு கட்டுறாங்க. தாலி கட்டுறது மாங்கல்ய பாக்கியம் இல்லாதவங்க அது கட்டுறாங்க. இது சின்ன பிள்ளைய விட்ட கூட்டாதான் சொல்லி ஏப்பா தொட்டி விட்டுறாங்க புள்ள இல்ல அதானே தொட்டி விட்டுறாங்க. அதே மாதிரி ஏப்பா வளைவியை கொண்டு போட்டாங்க மரத்துல கட்டுறாங்கன்னு கேக்குறீங்க. ஏன் மரத்துல கட்டுறாங்க? ஏன் அதை கொண்டு போய் சாமி கிட்ட கூட வச்சு ஒரு அர்ச்சனை பொருளா கூட கொண்டு வச்சு படைக்கலாம். ஐயா பிள்ளை எல்லாம் இருந்தாங்க ஒரு சேலையை கொண்டு வச்சிருந்தாங்க, எனக்கு குழந்தை இல்ல வளைவியில கொண்டு வச்சு இது அந்த மாதிரி படைக்கலாமே, ஏன் மரத்துல கட்டணும் கொண்டு போய் குறிப்பா?
இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த கேள்வி? இது என்ன அது இப்படி? மரத்துல தானே கட்டுவாங்க, கட்டுறோம். எல்லா ஊர்லயும் எல்லா ஆலயத்திலயும் வேப்ப மரமா, அது அந்த கோயில்ல அந்த இடத்துல இருக்கிற மரத்துல ஒரு தொட்டிலோ ஒரு வளையலோ ஒரு மாங்கல்யமோ கட்டுற வழக்கம் உண்டுல. எனக்கு ஒரு சின்ன இடத்துல ஒரு நகைச்சுவை, ஒரு சிரிப்பு வந்துருச்சு. என்னது? நான் உன்னை பார்த்த முறைக்கணும்னு நினைச்சவன் சிரிப்பு வந்துருச்சு. கேட்டோன்னே கேள்வி கேட்டோன்னே அம்மா சொன்னாங்க பாருங்க, ஏன் கட்டுறாங்க? சேலை கட்டினா தொட்டி கட்டினா புள்ள வேணும்னு, வளைவி மாட்டினா வளகாப்பு நடக்கணும். இது உலகம் அறிந்த விஷயம். எங்க நீங்க கேட்டது அதுதானே, கட்டுறாங்கன்னு கேட்டீங்க. எதுல கட்டுறாங்க? மரத்துல. ஏன் கட்டுறாங்க? சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம் தானே. ஏன்னா எல்லா மரங்களிலுமே எல்லா ஆலயங்களையும் நமக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் இப்படி ஒரு வழக்கம் உண்டு. அதை இந்த மரத்தில் தான் கட்டணும் அப்படின்ற முறையும் கிடையாது. அந்த ஆலயத்தை சேர்ந்த எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தில் இவர் சொன்ன மாதிரி இந்த முறைகள்லாம் உண்டு. அது ஏன் அப்படின்றத இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தெரியத்தான் செய்யும். குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், வளைகாப்பு போடணும்னு கட்டுறோம். ஆனால் ஒரு மரத்தில் ஏன் கட்டுறோம், அதான் விஷயம். இப்ப சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விநாயகர் இருக்கார், முருகன் இருக்கார், ஐயப்பன் இருக்கார், இத்தனை பிள்ளைங்க, பைரவர் இருக்காரு, வீரபத்ரர் இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒரு நேரத்தில் ஒவ்வொரு அசுரர்களையும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இல்லை, எங்க கையில இல்லை, சிவனும் இல்லை. பொதுவாகவே வீட்டில் பெண்களை எடுத்துக்கங்களேன், அந்த பிள்ளை ஊட்டி வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கையில ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். இங்கே வர இதை தூக்கி அங்கிட்டு போடுது, அங்கே வர அதை தூக்கி இப்படி போடுது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அதே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்காரர் வேலைக்கே போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? உண்மைதானே? ஏன் எங்கே என்ன ஆளுகளை காணாமே? ஏன்னா அந்த வீடு அவங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. இதே மனைவி இல்லைனாலும் கணவனுக்கோ பிள்ளைங்களுக்கோ அதுதான் நிலைமை. இதுதான் ஒரு குடும்பம்ன்றது. அதே சாதாரண குடும்பத்துக்கே இந்த விஷயம்னா உலகத்திலேயே பெரிய குடும்பம் சிவன் குடும்பம். பெண்களுக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு ஜோசியமோ ஜாதகமோ பார்க்குறோம்னா இடது பக்கம் தான் பார்க்குறோம். ஆண்களுக்கு வலதுபுறம். ஏன் பார்க்குறோம்? ஏன்னா சிவனும் பார்வதியும் இணைந்து இருக்கும் உருவத்திலே பெண்ணுக்கு இடப்பகுதி தந்தார் சிவன். வலப்பகுதி தானே சிவனுக்கு சொந்தம். அதனாலதான் பெண்ணுக்கு இடது பகுதி, ஆணுக்கு வலது பகுதி. ஏன் சிவன் இடது பகுதியை பொண்டாடி கொடுத்தார்? இதான் எங்க இருக்கு? இடது பக்கம் தானே இருக்கு. பார்த்துங்க, உலகத்திலேயே தன்னுடைய மனைவிய இதை இல்லைன்னா வாழ முடியுமா? அது மாதிரிதான் ஒரு பொண்டாட்டி இல்லாம வாழ முடியாதுன்னு முதலிலே உலகத்திலே பெண்ணுக்கு உரிமை தந்து, பெண்ணுக்கு மரியாதை தந்து, பெண்ணு இதயத்தில் வச்சவர் யாருன்னு எங்க பேச்சு. அதனாலதான் அவர் பார்த்துட்டு வேலை இன்னைக்கு பூரா பயில உனக்காக இதயத்தை தர்றீங்கிறாங்க. அவர் கொடுத்தாருல, அதனாலதானே பெண்ணுக்கு இடப்பகுதி. ஏன் அப்படின்னா இந்த பெண்மை இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்றத என்னைக்கோ சிவன் சொல்லிட்டார் இல்லையா? நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நீங்க என்ன தர்றது, அவரே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இடஒதுக்கீடு கொடுத்தவரே அவர் தானே. அப்ப அப்படிப்பட்ட சிவனாகப்பட்டவர் இல்ல, பிள்ளைங்க இல்ல. அப்ப பார்வதிக்கு மனசு ரொம்ப வருத்தம். இந்த மன வருத்தத்தில் இருக்கும்போது அப்ப சிவன் என்ன பண்ணாரு? அவர் வெளியில போகும்போது, அசுரர்களை அழிக்க போகும்போது, தெய்வலோகத்தில் இருக்கும் இல்லையா கற்பகதருன்ற மரம், அந்த கற்பகதரு மரம் என்ன தெரியுமா? அதனுடைய தன்மை என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்ப அந்த கற்பகதரு மரத்தை தோழிகளோடு பார்வதிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப கற்பகதரு மரத்தை பார்த்து வருத்தப்படுறா பார்வதி. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இரவுன்னா பகல் இருக்கு, நீதினா அநீதி, அம்மா இம்சனா அகிம்சை, சரி, சோகம்னா அசோகம். சோகம் அப்படின்னா வருத்தம், அசோகம்னா சந்தோஷம். அப்ப அந்த மரத்தை பார்த்து எந்த மரம்? கற்பகதரு மரத்தை பார்த்து பார்வதி தன்னுடைய சோகத்தை நீக்கணும் அப்படின்னு அங்க பார்க்கும்போது அந்த கற்பகதரு மரத்தினுடைய அருளாலே அங்கே பார்வதியினுடைய அந்த சோகத்தை போக்கி அசோகம் என்ற சந்தோஷத்துக்கு ஒரு பெண் பிறந்தாளாம். அசோகம் என்ற சந்தோஷத்தில் பிறந்த அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தாளாம். அப்ப அசோகம்ன்ற சந்தோஷத்தோடு அழகா சுந்தரியா இருந்தா அவ பேர் என்ன? சுந்தரினா அழகு, அசோக சுந்தரின்னு பேரு. அதனாலதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் 3 பொம்பளை பிள்ளை. வெயில் உகந்த அம்மன், அசோக சுந்தரி, ஜோதி அப்படின்னு 3 பிள்ளை. அதுல அசோக சுந்தரி என்று சொல்லக்கூடிய பெண்ணு பார்வதியினுடைய சோகத்தை தீர்ப்பதற்காக பிறந்த பெண்ணு. அப்ப பார்வதி தன்னுடைய சோகத்தை எதுல போக்கிக்கிட்டா? மரத்தில் வேண்டிதானே போக்கிக்கிட்டா. நம்ம எல்லாருமே கற்பகதரு மரத்தை தேடி போக முடியுமா? முடியாது இல்லையா? நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லையா? அதனால தான்
கோவிலில் இருக்கக்கூடிய அது எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை நம்ம கற்பக தருவை போன்று நினைத்து அதில் ஒரு தொட்டில் கட்டினோம்னா, ஒரு வளையல் போட்டோம்னா, ஒரு மாங்கல்யத்தை கட்டினோம்னா, பார்வதிக்கு அந்த பெண் கிடைச்ச மாதிரி சந்தோஷம் கொடுத்த மாதிரி நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அதில் வேண்டும் போது நம்ம கேட்ட பொருள் நமக்கும் கிடைக்கின்ற நம்பிக்கையில் தான் மரத்தில் இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதான் நீங்க கேட்டதுக்கு பதில். ஏத்துக்கிறேன். சக்தியினுடைய ரொம்ப வருத்தமா ஏத்துக்கிறீங்களே, சந்தோஷமா ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சக்தியினுடைய மனக்கவலையை போக்கணும் இதற்காக அந்த அம்மா தொட்டில் வெட்டி ஆட்டினால அந்த அசோக சுந்தரி இதுவரைக்கும் அந்த ஒரு 3 அசோக சுந்தரிங்கிற பேருமே, அதாவது அதிகபட்சமா சொல்லுவாங்க. ஆனா 3 பெண்ணு சொன்னீங்க பாத்தியா, வெயில் உகந்தம்மல், மற்றொன்று அசோக சுந்தரி, 3வது இந்த ஜோதி அப்படிங்கிற பெண்ண தாங்கள் சொல்லி நான் பெருமைப்படுறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வந்த விஷயத்தை சொல்லவா? நன்றி 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 நன்றி. அதெல்லாம் சரிதான். அவர் சொன்னோன்னு தானே நீங்க கை தட்டுறீங்க. நான் ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நியாயமான விஷயம். ஏன்னா நீங்க அவர் ஒருத்தர் தான் என்னை நம்பி கை தட்டுறாரு. இல்ல இதான் உண்மையான விஷயம். நீங்க சொல்ற கருத்தை கேள்வி கேட்ட நான் ஏத்துக்கணும். ஆமா, அதுக்காக நீங்க குருட்டு வாக்குல எதை வேணா அடிச்சு கொண்டாந்து சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும், அது சரியா இருக்கும். நான் உங்களை கேட்கிற ஒரு விஷயம், அடுப்படி இருக்குல்ல வீட்டுல, அடுப்படியில எந்த 2 பொருளை சேர்த்து வைக்கணும் சொல்லுங்க பாப்போம். நீங்க இப்ப கேட்டது ஒரு பயனுள்ள கேள்விதான். இது எல்லாருமே மக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் மரத்தில் அப்படி கட்டுறான் அப்படின்ற விஷயத்துக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கா? அப்ப பார்வதியினுடைய சோகத்தையே போக்கிய ஒரு கதை இருக்கு, அதனாலதான் மரத்தில் கட்டுறோம் போல அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. அது மாதிரி வீட்டில் சமையல் அறையில் இப்ப எப்படி முறைன்னு எனக்கு தெரியல. நல்ல பெரியவங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க, 2 பொருளை சமையல் அறையில் சேர்த்து வைப்பாங்க. என்ன பொருளை சேர்த்து வைப்பாங்க சொல்லுங்க பாப்போம். ஒன்று மிளகா அப்படி, ஒன்று அரிசியா இருக்கேன். மிளகா அப்படி, அரிசி. மிளகா அப்படி எடுத்து உங்க கண்ணில் தூவ. ஆமா, மிளகா அப்படி இருந்தா தான் குழம்பு வைக்க முடியும், அரிசி இருந்தா தான் சோறு சமைக்க முடியும். ஏன் சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு உளுந்தெல்லாம் சொல்ல வேண்டியதானே? என்னென்ன இதுதானே கேள்வின்றி நாரதர வேஷம் போறார்கள் சிரிச்சா. இது ஒரு கேள்வின்றி இதை வேற கேட்டுக்கிருக்க. அப்படி இல்ல, அதுல ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம நான் எப்படி ஒரு விஷயத்தை பேசுவேன்? தெரியாதா? அதோ தெரியாதா? என்னமா இதுதானேமா இருக்குங்க. அப்ப இனிமேல நீங்க என்கிட்ட வந்து இப்படி தும்புறெல்லாம் பேசக்கூடாது. உள்ள ஓயல வாங்க, இங்கே நில்லுங்க, அங்க நில்லுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதப்பா. என்னண்ணே புதுக்கோட்டை சரியில்லையேனே, இந்த பார்த்தீங்க அம்மா வந்தோடனே நமக்கு தான் கருணை கொடுக்குறா. கொள்ளங்குடி காளி. அடுப்படியில் என்னத்த அரிசி இருக்கும்லத்தா, மிளகா அப்படி இருக்குமா சொல்றீ, ஏத்துக்க மாட்டுறது. அரிசி மிளகா பொடியெல்லாம் கேட்கறது தான் நீங்க நாரத விஷம் போட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், எந்த பொருள் இருந்தாலும் சரி 2 பொருளை சேர்த்து தான் வைப்பாங்க, சேர்த்து தான் வைக்கணும். சேர்த்து வச்சவங்களா இருந்தா நான் சொல்றத ஆமோதிச்சுக்குங்க. சேர்த்து வைக்கல அப்படின்னா இனிமேலும் அதை அடுப்படியில் சேர்த்து வைங்க. ஆண்கள் இதை பார்த்தாலும் வீட்டில் போய் பெண்கள்கிட்ட இந்த 2 பொருளை சேர்த்து வைங்க, அதுக்கு ஒரு கதை இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உப்பில்லாத பண்டம் குப்பையில எவ்வளவு பெரிய சுவையான உணவு படைச்சாலும் அதுல உப்பு இல்லைன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. எவ்வளவுதே நம்ம சுவையா குழம்பு வைக்கணும் முடிவு ஒன்னால அதுல புளி இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? இருக்காது. புளியும் உப்பும் கம்ப, அதாவது அதிகப்படியா வீட்டுல இருக்கணுமா? இன்னைக்கு சொல்றேன், எல்லா ஆத்தாக்களும் இதை தினமும் வைங்க. ஏன் தெரியுமா? பார்க்கடலை கடைந்தார்கள். எதற்காக? தேவேந்திரன் வாங்கினான் சாபம், துர்வாச முனிவர் இட்டார். நீ என்னை மதிக்கல, உன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் பார்க்கடல்ல போய் மறையட்டுங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தார். அப்ப மறுபடியும் ஒரு தேவாமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அதிலிருந்து வந்தவள் தான் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி வரும்போது உப்பும் கூட வந்தது. கடல் தண்ணி உப்பு வருது. அப்ப உப்புங்கிற பொருள் மகாலட்சுமியினுடைய அம்சம், அது வீட்டில் இருக்கணும். அதன் பிறகு புலி, நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். 12 ஆழ்வார்களே நம்மாள். அவர் யாரோட அம்சம்னா, நம்மாழ்வார்னா இவர் இயற்கை விஞ்ஞானி இருக்காரு, அந்தவர் இல்ல, அந்த நம்மாழ்வார்ல அந்த ஆழ்வார். அவர் யாரோட அம்சம்னா பெருமாளுடைய அம்சம், மகாவிஷ்ணுடைய அம்சம். அவர் ராமாயணத்தை, அதாவது இன்னைக்கு பாருங்க, மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் வர்றாரு. அப்ப நம்மாழ்வாரை பார்க்க வர்றாரு. நம்மாழ்வார் எதுக்குல தங்கி இருக்காரு அப்படின்னு ஒரு புளிய மரத்துக்குள்ளாமா, புளிய மரத்துல தங்கியிருந்தாரு. ஏன் புளிய மரத்துல தங்கி இருக்காரு? இன்னைக்கு பூலோகத்துல தூங்காத மரம்னா எந்த மரத்தை சொல்லுவான்? புளிய மரம். அது லட்சுமணே
லட்சுமணன் 14 வருஷம் தூங்காம இருந்தேன். அவருடைய மறுபுறவை தான் புளிய மரம். புளிய மரத்துக்குள்ள உட்கார்ந்து தான் பெருமாளை தவம் பண்ணார். அப்ப புளிய கொண்டாந்து ஏன் வைக்கிறோம்னா அந்த புளிய மரத்துக்குள்ள இருந்த புளிய மரம் யாருக்கு அடைக்கலம் கொடுத்துச்சுன்னா பெருமாளுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. அப்ப புளியையும் உப்பையும் கொண்டாந்து நம்ம அடுப்பறையில் எப்பவும் வச்சிருந்தோம்னா பெருமாளும் மகாலட்சுமி 2 பேருக்கும் நம்ம வீட்டுல சேர்ந்தே இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால உப்பும் புளியும் வீட்டுல எப்பவுமே இருக்கணும். உப்பும் புளியும் இருக்கணும்ன்றதுல சேர்ந்தே பக்கத்திலே இருக்கணும். அப்ப பெருமாளும் மகாலட்சுமியும் இணைந்து இருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு குறையோ எந்த ஒரு மாறுபாடோ நடக்காது. அதனால அடிப்படையில் சேர்த்து வைக்க வேண்டிய 2 பொருள் என்ன அப்படின்னா அது உப்பு புளி. ஆழ்வார்கள் 12 பேர். சரியா? சரிதான். அதான் நான் திருப்பி சொல்லிட்டேன். அப்ப சரியா இருக்கிறதுனால ஆழ்வார்கள் 12 பேர். ஆமா. நாயன்மார்கள் எத்தனை பேர்? 63 பேர். ஆழ்வார்கள். சரி, நான் கேட்குறேன் உங்களை, நாயன்மார்களை பற்றி கேட்குறீங்கல்ல, நாயன்மார்களே பொம்பளை பிள்ளைக்கு அன்னைக்கு தான் கல்யாணம். அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு நீங்க கேட்டீங்க, நான் பதில சொல்லிட்டேன். ஆமா. இப்ப ஏன் மண்டபம்? ஏன் அப்படியெல்லாம் ஒரு மண்டபம் அப்படி கிடையாது. அப்ப 2 கேள்வி எப்பனாலும் மாத்தி கேட்கலாம். அப்ப 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேனுமா? நாயன்மார்கள்னாலே சிவபெருமான் ஒருத்தர் சோதிச்சு அவரை தனக்குள்ள ஐக்கியமாகிக்கிறதா நாயன்மார்களுடைய வேலை. இப்ப நீ என்ன கேட்க வந்தீங்க? ஒருத்தன் சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா. சிவனையே ஒருத்தன் துணியால மூக்கெடுத்து கட்டி போட்டான். இதை நாங்கள் கூடிய 63 பேர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனையே நினைத்து சிவனையே அனுதினமாக அவருடைய ரத்தத்திலே கலந்து இறைவனை நினைச்சு பாடியிருக்காங்க, அழுதுருக்காங்க, தொழுதுருக்காங்க, பணிஞ்சிருக்காங்க. அம்மா சிவனடியா. ஆனா ஒரு வேற எவனோ ஒருத்தன் போய் சிவனை மூக்க வச்சு கட்டிவிட்டான். மூக்க வச்சு கட்டல, மூக்கல துணியை வச்சு கட்டிவிட்டான். மூக்கல துணியை வச்சு கட்டிவிட்டான். சிவன் கேட்டனால தான் பொண்டாட்டியவே அனுப்பி விட்டார். ஏற்பகை நாயனார். சிவன் கேட்டனால தான் பிள்ளையவே வெட்டி கொடுத்தார். சிறுதொண்டர். எம்புடி பேர் சிவனுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க. பெத்த பிள்ளையவே சமைச்சு கொடுத்தாரா. பேரை பாருங்க, சிறுதொண்டரா. செய்தது பெருந்தொண்டு. ஆனா சொல்றது சிறுதொண்டு. கதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. சொல்லுங்க. ஒருத்தர் சிவனுக்கு கண்ணையே கொடுத்தார். அப்ப சிவனடியாரா வந்தவங்க சிவனுக்கு தான் உதவி பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற சிவனடியாரு சிவனுடைய மூக்க துணியை வச்சு கட்டிவிட்டார். மூச்சே போகாத அளவுக்கு. ஆமா, இருக்காருல்ல. யாரு? இவர் பேரு வந்து சோழவள நாட்டிலே பிறந்தவர். இது தான சர்மா அப்படின்ற. இல்லங்க, இது வந்து அடியார்கள்னாலே சோழ நாடு தானே. இல்லங்க, இது வந்து அடியார்கள். இது வந்து நாயன்மார்கள் கதை கிடையாது. சோழவள நாட்டை சேர்ந்த தான சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சிவனடியார். இந்த தான சர்மா என்ன பண்றாரு அப்படின்னா சிவனை வணங்கிக்கிட்டே இருக்கார். பிறந்ததுல இருந்து சிவபக்தர் தான். பெரிய ஆள் ஆகிட்டார், கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளும் பிறந்துருச்சு, சிவபக்தர் தான். ஆனா அவருக்கு சிவன் காட்சி தரலையே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். சிவனுடைய அருள் தனக்கு கிடைக்கவில்லை. அப்ப அருள் கிடைக்கல. இந்த சிவன் இனிமேல் நமக்கு அருளை கொடுக்க மாட்டாயா, இந்த ஆளை இனிமேல் நம்ம கும்பிடவே கூடாதியா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சிவனோட சிலையை எடுத்து மேலே வீட்டில் பரனில் வச்சுட்டார். வசரமாக வச்சுவிட்டு சிவனை கும்பிடாம மாறி பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சிட்டார். பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சோன்னே இவர் அனுதினமும் இந்த திவ்ய பிரபந்தங்கள் பாட்டு பாடுறது, பெருமாளை பற்றி பேசுறது, பெரிய பெருமாளுடைய பெருமையான பெரிய கதைகளை பற்றி சொல்றது, விஷ்ணு புராணம் படிக்கிறது, இப்படியே இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு நாள் எப்போவுமே தீவாதாரனை காட்டி சாமி கும்பிட்றவர் அன்னைக்குன்னு நறுமணம் கமலக்கூடிய வாசனை மிகுந்த பொருட்களை பூரா கொண்டு வந்து அப்படி நெருப்புல தூவி இன்னைக்கு சாம்பிராணி இதெல்லாம் சொல்றோம்ல பத்தின அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படிப்பட்ட பொருளை எல்லாம் தூவி பெருமாளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. காமிச்சுக்கிட்டு இருக்கையில இவருக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? பெருமாளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாடையை இந்த சிவை முடிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வேகமா மேல பரன் மேல ஏறி ஒரு துணி எடுத்து நல்லா நறுக்குன்னு சிவை மூக்க சுத்தி கட்டிவிட்டார். இவன் கட்டின உடனே சிவன் காட்சி கொடுத்துட்டார். இவனுக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு, நட்டுங்கிறியா. என்னப்பா சிவனை இது, இத்தனை வருஷமா நான் பிறந்ததுல இருந்து உன்னை கும்பிட்டேன், கல்யாணம் காட்சி பண்ணி புள்ள ஊட்டி பக்கிற வரைக்கும் உன்னை கும்பிட்டேன், அப்பெல்லாம் நீ எனக்கு காட்சி கொடுக்கல. இப்ப நான் பெருமாளை வணங்கி பெருமாளை தொழுது பெருமாளை பாடிக்கிட்டு இருக்கேன். பெருமாளை இப்ப இந்த நறுமணம் கமழ்ந்த ஒரு பொருள் கூட உன் மூக்கில் நீ நுகரக்கூடாதுன்னு நான் கட்டுறேன், இப்ப போய் எனக்கு காட்சி தர்றீங்க அப்படின்னு போது அப்பதான் சிவன் சொன்னாரா, நீ பிறந்ததுல இருந்து புள்ள ஊட்டி பக்கிற வரைக்கும் நீ கும்பிட்டாடா நியாயம்தான். ஆனா என்னைக்காவது நான் இருக்கேன்னு நம்பிக்கையில நீ கும்பிட்டுருக்கியா? இல்லையே. சிவன் இருக்காரா, காட்சி கொடுப்பாரா, வரம் கொடுப்பாரா, அருள் கொடுப்பாரா அப்படின்னு உனக்குள்ளே சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சாம்பிராணி புகைய நான் நுகர்ந்துருவேன்னு நினைச்சேல, அப்ப நான் உண்மையா இருக்கேன்னு நீ நம்புற.
அந்த நுகர்வால எனக்கு அந்த வாசனை போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அப்போ இன்னைக்கு தானே நீ உண்மையாகவே நான் இருக்கிறத நம்பியிருக்க. அதனால தான் என்னை உண்மையாக நீ நம்பினதுனால உனக்கு நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னார். இதுதான் சிவே மூக்க இறுக்கமாக துணியை வச்சு கட்டினவர் யாரு அப்படின்னா அது தானு சர்மா என்று சொல்லக்கூடிய சோழவள நாட்டைச் சேர்ந்த செண்பகவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆதி காலத்தில் இருந்த ஒரு சிவபக்தருடைய கதை. பாருங்க, ஒருத்தர் அறியாமையில் இருந்தாலும் அவனுக்கும் அந்த அறியாமையை நீக்கி அருள் கொடுத்தவர். இவ்வளவு நாளா சிவன் இருக்காருன்னே தெரியல. காட்சி நீங்க சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே ஒரு